ஆமென். தேவனுடைய வார்த்தையை செய்வோம். அந்த சுற்றுப்பாடு நீலையா ரெண்டு வாசிக்கின்ற சத்தியமுறை சத்தியமுறை ஆமென். வாசிக்கலாம். 1 Peter 4ஆம் அதிகாரம் 7 வசனங்கள் வாசிப்போம். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். இல்லையா? எடுத்துக்கொண்ட வசனம் முக்கியமாக மேலே உள்ள வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய். ஆமென். நான் கேட்கிற கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து உங்களை அமைப்பிதான் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. பேசுங்க. பேசுதான் ஞானம் நடக்குமாமா? கேள்வி கேட்கதான் வர முடியும். ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஆசிரியர் சொல்லுவாங்க, கேளுங்க சொல்லிட்டே இருப்பாங்க. தப்பு இல்லை. பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பதில் தெரிஞ்சு அதை சொல்ல முடியும். அது சரியான பிள்ளையாக இருக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. அதனால அதை பிள்ளையாக இருந்தால் நாம் சொல்லுகிற பொழுது அது சரியான பதில் நமக்கு கிடைக்கும். இல்லையா? ஆமென். உங்க அபிப்பிராயம் என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள், இப்ப நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பைபிளை சொன்னபடியே நிறைவேறிக்கொண்டிருக்கிற காலம் மிகவும் கடுமையான காலத்தில் இருக்கிறோம். மிகவும் கடுமையான காலம். ஆமென். இல்லையா? ஒரு பக்கம் இந்திய நாடு திவாகமாகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிய யாருக்கும் தெரியல. ஜோம் பண்ணுங்க. இலங்கை பக்கத்துல தான் இருக்குது. நாளைக்கு இங்கே கூட்டு இலங்கை கூட்டி சூழ்நிலை வந்தாலும் வரும். இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு எல்லா சூழ்நிலையும் கொண்டு போய் இருக்கிறார்கள். நாளைக்கு ரேஷன் கடையில போய் சாப்பாட்டுக்கு கையெழுந்தக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சொல்லுவது கொண்டு இல்லை. இது மாயபாரமான வாழ்க்கைதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரிய என்ன, நீங்க ஓதிங்க, உடைப்பி சாப்பிட்டீங்க, போனீங்க, வந்தீங்க. இதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணுவோம். வித்தியாசமா வெளியே உலகத்திற்கு பார்க்க நீங்க துணைந்தால் வேதத்தை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். வேதத்தில் என்ன சொல்லது, என்ன சொல்லி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இது எந்த காலம், இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டியதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா ஒன்றும் தெரியாம இன்னைக்கும் அப்படியே வந்ததும் போதும் உழைக்கிறது, முடி வாங்குது, தானி வாங்குது, அது வாங்குது, இது வாங்குது, இந்த வாழ்க்கை தான். ஆனா கொஞ்சம் உலகத்தை சுற்றி வாங்கணும். பக்கத்தில் இலங்கை என்ன நடக்குது, பாகிஸ்தான் என்ன நடக்குது, பங்களாதேஷ்ல என்ன நடக்குது, லண்டன்ல என்ன நடக்குது, அமெரிக்காவில் என்ன நடக்குது, நாளெல்லாம் இன்னும் இன்னைக்கு பண்ண போறாங்க, என்ன சிட்டியில் இருக்கிறாங்க, அடுத்த யுத்தம் ஆரம்பிக்கும், என்ன ஆரம்பித்தா என்ன நடக்கும். இல்லையா? ஆமென். நல்லா இதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஊழியக்காவுடைய கடமை. ஆமென். இல்லையா? எங்க பக்கத்து நாடாகி இலங்கை தேசத்துல எங்க யாழ்ப்பாணத்திலேயே எங்க வந்து எப்னா தேசத்தில் யாழ்ப்பாணத்திலே சீன ராணுவத்தை பண்ணி போட்டு வச்சிருந்தான். இந்தியாவை சீனா என்ன செய்து சுத்தி வளைக்குது. இல்லையா? அப்ப இதை குறித்து உங்களுக்கு யாருக்குமே பயம் இல்லையா? ராணுவம் எல்லாம் பார்த்துக் கொள்ளும், எங்க நிலவில் பார்த்துக் கொள்வாங்க நம்புறீங்களா?
சொல்லுங்க. இங்க மொத்தம் கொள்ளையா சொல்றது உங்களை காப்பாற்றுறது எல்லாத்திலையும் கொள்ள நானே மொத்தத்திலே ஆயுதத்திலையும் கொண்டு பிளைட் வாங்கினா கொள்ள ஏவுகணை செஞ்சா கொள்ள அணுகுண்டு போட்டா கொள்ள எல்லாத்திலையும் கொள்ள வேண்டாம். எப்படி உங்களை காப்பாற்ற முடியும்? நாட்டை காப்பாற்ற முடியும்? சொல்லுங்க. நீங்க ஜெபித்தா தேவன் உங்களை காப்பாற்றா. தேவன் உங்களுக்கு அரணா இருப்பா, அடைக்கலமா இருப்பா, பாதுகாப்பா இருப்பா. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணு. அதனால ஆண்டவர் சொல்றார், வசனத்தை வாசிக்கமா, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு எல்லாம் சொல்லுங்க. அதுக்கு வசனத்தை எல்லாம் சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவதற்கு ஜெபம் பண்ணுவதற்கு ஜெபம் பண்ணுவதற்கு ஜெபம் பண்ணுவதற்கு எந்த சாந்திரமானதான் இல்லையா? ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கமா? எந்த வசனம் சொல்லுது? விழித்திருங்கள். எந்த வசனம் சொல்லுது? ஆயத்தமாயிருங்கள். இல்லையா? அதெல்லாம் பெரிய வசனம் கிடையாது. இது ஒரு பெரிய வசனம். ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி? இப்ப ஊருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஊர்ல வந்து போனாங்க, ஒரு ஃபேமிலியோட போனாங்கன்னு சொன்னா கொஞ்சம் பஸ் ஏற்றுறோம், ஏற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இல்ல என்ன வார்த்தை? குழந்தைல என்ன வார்த்தை? நீங்க யார் சொல்றது? நீங்க வரணுமே யார் சொல்றியா? இல்லையா? சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்து நம்ம யாருமே வரணும் இல்லை. சொல்லுங்கம்மா. இப்ப காலையில பசங்களுக்கு காலேஜுக்கு அனுப்புறோம். என்ன சொல்லி அனுப்புறோம்? பார்த்து ஒரு வார்த்தை சேர்த்து பார்த்து டாக்டரா போயிட்டு வா. ஸ்கூலுக்கு அனுப்பணும். என்ன சொல்லி அனுப்பணும்? இல்லையா? கணவன் மேல வேலைக்கு அனுப்பணும். என்ன சொல்லி அனுப்பணும்? சரி போய் அப்படிதான். அந்த காலத்துல அப்படி பெரிய வாசல்ல கொண்டு வந்து சாப்பாட்டு பைய கொண்டு கொடுத்து வண்டியில மாட்டி இல்லையா பத்திரமா போயிட்டு வாங்கத்தான். இன்னைக்கு செத்தாலும் வருவாயிட்டேன், எனக்கு காசு வந்தா போதும். ஆமென். வரும் கூட எனக்கு எவ்வளவு வரணும். இப்ப கூட எங்க வீட்டுக்கு 20,000 ரூபாய் வந்துச்சுமா, அந்த 1,500 ரூபாய் இல்லாம வீட்டுக்கு வர முடியாது. அதை கூப்பிட்டு சொல்லுவாரு, நான் டெய்லி 1,500 ரூபாய் உடனே குடுக்கிறேன்னு சொன்னா வள்ளியம்மா இந்த வீட்டுல இருந்து விடாது. அவ முன்னாடி 7 பேர் வள்ளியம்மா. இல்லையா? இல்லையா? அதாவது நல்ல சிகரெட்டுக்கு போன்றதுக்கெல்லாம் காசு எடுத்து வச்சுட்டு 1,500 ரூபாய் 4 மணிக்கு சம்பாதிச்சாலும் வந்துடுவார் வீட்டுக்கு. இல்லையா? 10-11 மணிக்கும் வருவாங்க. அப்ப அப்படியே காலம் இருந்துச்சு. அந்த அம்மா என்ன செய்யும் தெரியுமா? இன்னைக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்குமா? இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு. கவனிங்க. அது எப்படி கணவன் மனைவி அவங்க பாசம் ஊர்ல கிராமத்துக்காரங்க, கிராமத்துக்காரங்க அது எப்படி இருந்தீங்கன்னா அந்த அவளை வண்டியெல்லாம் வெளியாகிட்டு வண்டியில பார்த்துட்டு இந்த அம்மா வந்து ரோட்ல அந்த பத்தி பக்கம் பார்த்துட்டு வண்டி இருக்கிற அந்த பக்கம் கூட நடந்து வரும். நடந்து வரும்பொழுது அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த அம்மாவை பார்த்து வண்டி எடுத்துட்டு போவாங்க. இன்னைக்கு அப்படியாம இருக்குது. தேசிய அடிக்கடி வாசல வந்தது இல்லை. நம்ம மூஞ்சியை பார்த்து கடைக்கு போனாங்க எல்லாரும். இல்லையா? 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 ஏஞ்சலம்மா கொஞ்சம் வாசனை இருந்தீங்கம்மா. கம்பெனி மூச்சு பார்த்துட்டு படுத்துனது வண்டி வரும். இன்னைக்கு பிரியா யாரும் சொல்லுங்க. கட்டித்தவனே ஏதோ கொடுக்க வந்தேன். சரி காலையில கொடுக்க வந்துருக்கீங்க. ஆனா எங்க வீட்டுக்கு இப்போ
முடியுமா? இப்பதான் வீடு காலி பண்ணினாங்க, போன ஒரு 6 மாசத்துக்கு மேல காலி பண்ணினாங்க. நானே ஆச்சரியப்பட்டு இப்படி குடும்பம் இன்னைக்கு அந்த அம்மா 2 பக்கம் பார்த்து யாரும் வரக்கூடாதம்மா, அதுல நான் போனா கூட நின்றுடுவேன். சரி கொடுக்க போக வேணாம், அவங்க நம்பிக்கை நம்ம எது கிடைக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க. அந்த அம்மா போயிட்டு வரும், பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அந்த அம்மா முடிஞ்ச முடிச்சு இப்ப முடிக்கிற மாதிரி அதுக்கு முடியல. பயமா இருக்கம்மா, வாழ்க்கைய எல்லாம் ஒழுங்க கையிலே தான் பிடிச்சிட்டு அலைகிறாங்க. இல்லையா? ஓகே, நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ட்ரை பண்ணி நாளை 6 மணிக்கு இருந்து வேலையை போகும். வந்து மாமா வெளியே போயிட்டு மாமா 6 மணில தேசிய யோசிக்கணும். காசு குடும்பம் நல்லா இருக்குது பிடிக்கலையே உங்களுக்கு. லட்சமே மூஞ்சில முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒன்று ஆக இல்லையா? இல்லையா? இப்ப எல்லாம் கறி சொல்றாங்களே. ஆமென். அல்லேலூயா. ஆகவே கவனிங்க, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறதாக ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தேன். ஆமென். ஜாக்கிரதை சொன்னா என்ன? அடுத்த வருஷம் எச்சரிக்கை, கவனம் கவனம் கவனம், அதிக கவனம். ஜாக்கிரதைன்னு சொன்னா அதிக கவனம், கவனத்தை விட அதிக கவனம். வண்டி விட்டு போது, பிள்ளைகளை எடுத்து கொண்டு போகும் பொழுது, ஸ்கூலுக்கு போகும் பொழுது, சமைக்கிற பொழுது கூட மிக ஜாக்கிரதையாய் இருக்கக்கூடிய காலம் இது. இல்லையா? கவனிக்கமா. இன்னைக்கு கூட பாருங்க, புதுசா கேஸ் லீட்டரை கொண்டு வந்து ஓபன் பண்ணி சமையல் பண்ணிட்டு லாக் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போற குடும்பம் இருக்குது. கீழே இருக்கிற புலவு கடையில யோசிப்பாங்க, டக்குன்னு மைண்ட் டைவர்ட் ஆகணும்னா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம் போச்சு. அங்கே திரும்ப இங்க வரணும், ஆஃப் பண்றது. இங்க ஆளும் கிடையாது, கூட்டிட்டு போயாது. இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்கா இல்லையா? இருக்கு. நல்ல விஷயம். இல்லையா? அப்ப ஜாக்கிரதை என்பது மனுஷனோட வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மிக 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 அவசியமானது, முக்கியமானது. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், சாப்பிடுகிற பொழுது முதலில் ஜாக்கிரதையா என்ன செய்யணும்? எச்சரிக்கையா ஜாக்கிரதையா சாப்பிடுகிற பொழுதும் அதுதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாத்துக்கும் முதல்ல என்ன செய்யுங்க? கையை வச்சு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு விஷம் கலந்துருந்தா கூட அந்த ஜெபம், அந்த ஸ்தோத்திரம் முறை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றும். இல்லையா? தெரியாது. ஆனா நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் அதை பரிசுத்தமாக மாற்றுவான். இல்லையா? ஆனா மாத்திரை சாப்பிடும் போது மாத்திரம் அந்த சோத்துன மாத்திரை அவனுக்கு சுகம் கொடுங்க. சாப்பிடும் போது அது செய்ய மாட்டோம், மாத்திரை போடும்போது பண்ணுவோம். ஏன்னா சுகம் கிடைக்கிறவல்ல. அப்ப இது கடைசி காலம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமானபடினால்தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கும். எல்லாமே நடக்கும். நாங்க நினைச்சது நடக்கும், நினைக்காதது, எண்ணி பார்க்க முடியாது, நினைச்சு பார்க்க முடியாது, அனுபவிக்கப்படக்கூடிய காரியங்கள், அனுபவிக்கப்படக்கூடிய மிகப்பட்ட மோசமான சம்பவங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணமே எல்லாவற்றுக்கும் இந்த உலகத்துக்கு முடிவு சமீபமாயிற்று. ஆகவே ஆண்டவர் சொல்றார், ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். எதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் சொல்லுங்க? வேற எந்த விஷயமும் நம்ம காப்பாற்றலாம். என்ன நீ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை போட்டாலும் காப்பாற்ற முடியும். இந்த விஜயகாந்த் பாத்தீங்கன்னா, நிறைய விஜயகாந்த் அம்மாவையே எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசின மனுஷன். வேட்டியை மடிச்சு கட்டிட்டு, நாட்டு கடிச்சிட்டு, அம்மாவே எதிர்த்து பேசின மனுஷனுடைய ஒரு நல்ல தைரியசாலி, நல்ல ஒரு உணவுள்ள மனுஷன், பணம் இருக்கு. நான் அவர் எப்படி இருந்தார்? ஏன் அமெரிக்காவுக்கு கொண்டு போறேன், லண்டனுக்கு கொண்டு போறேன், சிங்கப்பூருக்கு கொண்டு போறேன், ஏன் காப்பாற்ற முடியாது? பணம் இருக்கே, கொடைக்கானல் இருக்கிறேன். எவ்வளவு நல்ல செஞ்ச மனுஷன் தானே, கெட்டது செய்யலையே. எவ்வளவு ஜனங்கள் நன்மை செஞ்சாரு, எவ்வளவு ஜனங்கள் நன்மை செஞ்சாரு. எம்ஜிஆர் கட்சிப்படுறது அப்படியே
இன்னைக்கு வரைக்கும் அதை பின்பற்றிருக்கிறது அவர் தான். வீட்டுக்கு போகிற எல்லாருக்கும் முதல்ல கொடுக்குற சாப்பாடு, அதுக்குதான் பேச்சு, அதுக்கப்புறம் தான் பேச்சு. அப்ப இந்த மனுஷனாலே இன்னைக்கு பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, நல்ல பெரிய பெரிய ஆளுங்க தொடர்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா வாழ்க்கை என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? பணத்தால முடியுதா? பணத்தால முடியுதா? இல்ல. பெரிய பெரிய வசதி முடியுதா? பெரிய பெரிய தலைவர்கள் தொடர்பு முடியுதா? பெரிய பெரிய டாக்டர்கள் முடியுதா? இல்ல. அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றார், ஜெபம் தான் உங்களை காப்பாற்றும், ஜெபம் தான் உங்களை காப்பாற்றும். இல்லையா? எவ்வளவுதான் பணத்தை அள்ளி கொட்டி, எவ்வளவுதான் செலவு பண்ணி பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய இன்ஜினியர், பெரிய விஞ்ஞானிகளை இவருக்கு அதிக வச்சுதான் கடைசி அவங்களை காப்பாற்றுறது ஜெபம் மட்டும்தான். ஜெபம் மட்டும்தான். கடனை கட்டியாக காப்பாற்றும் ஜெபம் மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிதான் ஆண்டவர் சொல்றார், நம்பாத பணத்தை, நம்பாத மனுஷனை, நம்பாத புகழை, நம்பாத பெரிய தலைவனை, நம்பாத டாக்டரை, நம்பாத இன்ஜினியரை, நம்பாத கடவுளை நம்பு, ஜெபம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெபம் உங்களை எந்த சூழ்நிலையானாலும் அது காப்பாற்றும், எந்த சூழ்நிலையானாலும் காப்பாற்றும். வாசிங்க அடுத்த வசனம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமன் 12 வாசிங்க சீக்கிரம். ரோமர் 12 எடுத்தவங்க வாசிங்க. நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், செபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இல்லையா? 3 காரியம் சொல்லப்பட்டு கவனிக்கமா. நம்பிக்கையிலே இல்லையா? இல்லையா? இதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்து ரகசியம். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்ன? பிரச்சனை இருக்குமா? எனக்கு இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு இந்த 1000 பிரச்சனை, 1008 பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனால் நான் சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க? சந்தோஷமா இருக்கிறது காரணம் என்ன? நம்பிக்கையில நான் நம்புறேன், நடக்கும் மட்டும் நம்புறேன், நடக்கும் மட்டும் நம்புறேன், அதை திரும்பவும் நம்புறேன், திரும்பவும் நம்புறேன், திரும்ப திரும்ப நடக்க 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 கைவிட மாட்டான் தேவன் என்று நம்புகிறபடினாலே சந்தோஷமா இருக்கிறேன். இல்லையா? இதைத்தான் நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணணும். கிறிஸ்தவன் இன்னைக்கு நடக்கலையா, நாளைக்கு நடக்கு நம்புங்க, நாளைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கு நம்புங்க. ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நீ நம்புகிற நம்பிக்கை கண்டிப்பா வீண் போகாது, நடந்தே ஆகணும், ஆகும். பைபிள், இயேசு சொன்ன வார்த்தை. வேத அழகா சொல்லுது, பொய் சொல்ல அவன் மனுஷன் இல்ல, மனுஷன் பொய் சொல்லுவான், மனம் மாறும் மனு புத்திரன் என்ன, மனம் மாறுவான். ஆனால் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற தேவன், சொன்னபடியே செய்கிற தேவன் ஒரு நாளும் செய்ய மாட்டார். பொய் சொல்ல மாட்டார், வாக்கு மாற மாட்டார், சொந்த காரியத்திலிருந்து ஒரு காலம் பின்வாங்க மாட்டான். நாங்க ஈஸியா சொல்லிட்டு பின்னாங்கினோம், சாரி மன்னிச்சு கொள்ளுங்க, சாரி மன்னிச்சு கொள்ளுங்க போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் அப்படி அல்ல, முன்னாடி வச்ச காலம் ஒரு காலம் முன்னாடி வைக்க மாட்டான், சொன்னதை செய்யாம உணவு மாட்டான். இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நம்பிக்கையில நம்புற ஒரு மனுஷோட வாழ்க்கையில துன்பம் மூஞ்சியை காட்டும், மூஞ்சியை காட்டும். நான் சில நேரங்களில் பிரச்சனைகள் யோசிச்சுட்டு நீங்க இருக்க மாட்டீங்களே, பிரச்சனைகள் யோசிச்சு இதை எப்படி பண்ணா, அதை எப்படி பண்ணா, இதை எப்படி பண்ணா, இது இப்படி பண்ணா. இங்க நின்னா உங்களுக்கு தெரியும், சர்ச்சை கையை விட்டு போக கூடாது, சர்ச்சை இந்த சேல்ஸ் ஆகக்கூடாது, துணிஞ்சாயிரம் நாங்க வாங்கணும், இல்லைன்னா ஏதோ நீங்க நடந்தாகணும், இல்லைன்னா திருட இடங்களுக்கு மாதிரி ஒரு சர்ச்சை கிடைக்கணும். இப்படிதான் நிறைய திட்டம், நிறைய காரியங்களை போட்டுதான் இந்த ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு ஊழியத்தை கொண்டு போகணும், விசுவாசிகளை கொண்டு போகணும், ஆத்மாதாயம் நடக்கணும், அடுத்த பெரிய மீட்டிங் பண்ணணும், இங்கிலீஷ் ப்ரோக்ராம் பண்ணணும், உபவாசம் கூட நடத்தணும். இப்படிதான் மைண்ட போட்டு குழப்பி ஜெபிச்சு சில காரியங்களை நாங்கள் பண்ணுறபடினால சில நேரங்களில் இருக்கிற முகம் துக்க முகமாய் மாறும். அதுக்காக துக்கப்பட்டுட்டே இருந்தது எதையா? இல்லையா? என்ன சொன்னால் வேதம் சொல்லுது,
நீங்கள் நம்புகிற தேவன் நீங்கள் நம்பினதை உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமே. சங்கீதம் 24 என்ன சொல்லுகிறது? அவர் உனது மன விருப்பத்தின்படி நண்பர்களின் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். ஆமே. ஆகவே நான் நம்புகிறபடினாலே சந்தோஷமா இருக்க முடியுது என்று சொன்னா இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளைக்கு நடக்கும், இன்னைக்கு நைட்டு நடக்கும், காலையில நடக்கும், நடக்கும் எங்களுக்கு தெரியாது, ஆனா நடக்கும். ஆனா கேக்குது, நீங்க எப்படி அந்த வாழ்க்கையை எல்லாம் நினைச்சு பார்த்து வச்சிருக்கீங்க மைண்ட்ல? எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வாழணும்னு சொல்லி ஐடியா இல்லாம இருக்க மாட்டீங்க. ஐடியா இல்லாம வாழ முடியும். அதுக்காக சீட்டு போடுறோம். 2 சீட்டு போட்டா இதை பண்ணலாம், ஒரு சீட்டு போட்டா இதை பண்ணலாம், பேங்க்ல போட்டா இதை பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் சிறிய சேர்த்து ஒரு நகை செய்யலாம். இப்படிலாம் ஐடியா இல்லாம எந்த வாழ்க்கையை யாரும் வாழல. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க இப்ப சேட்டு கடையில போய் 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா 50 ரூபா அப்படி சேர்த்து சின்ன நகை வாங்கினாலும் அதுவும் ஐடியா. ஐடியா உங்களுக்கு இல்லாம என்ன செய்ய முடியாது, பண்ண முடியும். என்ன கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாலும் என்ன செய்வோம், பிள்ளைகளுக்காவது வாங்கி சேர்ப்போம்னு சொல்லி ஐடியா பண்றீங்க பாருங்க. இதுதான் ஆலோசனை. அப்ப வசனம் என்ன சொல்றது? உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவாரா, உங்க ஆலோசனைகளையும் என்ன செய்வாரா, நிறைவேற்றுவார். அப்படியா தேவன் நம்முடைய இருக்கிற பொழுது நம்ம இருக்கமா பயன்படுத்தும். எதுக்கு சின்ன சும்மா காரியங்களை பார்த்து பயந்து சேர்த்து உறவு சரியில்லாம ஆகி பிரஷர் ஆகி டென்ஷன் ஆகி ஒண்ணு நடக்க போதில்லை. தேவனுக்கு காத்திருங்க. ஆமே. ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஜெபம் பண்ணி அந்த ஜெபம் உங்க வாழ்க்கையிலே இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றும் காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணுவான். ஆமே. இல்லையா? அப்ப என்ன வாசனை நம்பிக்கையில என்ன செய்யணும்? இப்ப நீங்க நம்புறது எதுல தெரியும்னு சொன்னா, நம்புறாரு நம்ம நம்பலாம்னு எதுல நாள் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? நீங்க துக்கமா இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நம்பவில்லை. எல்லாம் கவனிங்க. என்னதான் பாடுகள் பிரச்சனைக்கு போராட்டங்கள் வந்தாலும் நீங்க சந்தோஷமா இருப்பீர்களானால் நான் உங்களை பத்தி சாட்சி சொல்லுவேன். இவங்க நம்புறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, கண்டிப்பா இந்த நம்பிக்கை தேவன் நிறைவேற்றுவான். நம்புறேன் சிஸ்டர், நம்புறேன் சொல்லிட்டு மூஞ்சிய போய் துக்கமா வச்சிருப்போமானா நீங்க நம்பல. நீங்க நம்பினால், உண்மையாய் நம்பினால், கடவுள் மேல வார்த்தை போட்டிருந்தால் தேவனிலே செய்ய முடியும், செய்வார். என்னை கைவிட மாட்டார் சொல்லி நீங்க நம்பினீர்களா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும், இருப்பீங்க. நம்ம பிரச்சனை உடனெல்லாம் சொல்லி அழுது புலம்பி முகத்தை மாடலாய் வைத்திருப்போமானால் நீங்க இன்னும் அந்த நம்பிக்கைக்குள்ள வரல, நம்பல. தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்ய வல்லவர் சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? ஆம்பளைங்க எல்லாம் வெளியே போடுறாங்க, ஒருத்தருங்க எழுதி போடுறாங்க. உங்களை அழைத்த தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்ய வல்லவர். ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு தெரியும், செய்யவும் தெரியும், செய்து முடிப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப முதல்ல நீங்க ஒரு காரியத்தை நம்பினா உங்க வீட்டை செய்ய சந்தோஷமா இருக்கும். ஆண்டு பார்த்து கொள்வார், அவ்வளவுதான். சொல்லிட்டு போயிட்டே இருங்க. எது இப்படி ஆயிடுச்சு, ஆண்டு பார்த்து எது இப்படி நடக்குது, ஆண்டு பார்த்து கொள்ளணும். அவரை சொல்லிட்டேன், அவரை நம்பிட்டேன், அவர் இந்த ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமே. நம்பிக்கையில சந்தோஷமா உபத்திரவத்துல இது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம். ஆனா சில பேர் இருக்கத்தான் செய்யலாம், இல்லாமல் இல்லை. உபத்திரவங்கள் நான்கு நினைச்சு பார்ப்போம். உபத்திரவம் இருக்குது, பிரச்சனை இருக்கு, ஆனா நம்பிக்கை பொறுமையா இருக்கிறாங்களே, அடுத்தது வந்து ஆசீர்வதிக்க போகுது, ஆசீர்வதிக்க. நான் இப்ப கடவுளை கேட்கிறதா எல்லாரும் ஆசீர்வதிங்க போறாங்க. காலம் ஓடினம் 30 வருஷம்
25-30 வருஷம் ஒரு ஆண்டவருக்காக ஆசீர்வாதித்து தான் ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. உபத்திரவம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உபத்திரவம் எப்படி இருக்கணும்? போதுமாய் கடலிலும் பெரியது பொறுத்தா லேண்ட் வாங்க முடியாது, பூமி ஆகாத ஆசை இருக்கும். பொறுத்தா அது அப்படியே சொல்லலாம். எங்க ஊர்ல சொல்ற பொறுத்தா அரசாழ்வார், பொங்கினால் காடு போவார். ஆமென். காடு போகத்தாமடி காட்டே எல்லாமே ஆட முடியாது. மிருகத்தை தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அது உபத்திரவம் வந்து அப்படி இருக்குமா? இது ஆண்டவர் கற்றுக் கொடுக்குது. உபத்திரவம் வரும், ஆனா நீ என்ன செய்? என்ன செய்? பொறுமையானது. அந்த பொறுமை உன்னை மிகப்பெரிய பெருமை உள்ள மனுஷனா நிச்சயாய் மாற்றணும். ஸ்டாலின் பேசினா தட்டுவாங்க. ஆண்டவர் சொன்னாரு, பொறுமை உங்களை பெருமை உள்ள மனுஷங்களாய் மாற்றும். ஆமென். உலகத்தில் உயர்வு உண்டு, இடங்கள் என்னும் நகரே. உலகத்தில் உயர்வு உண்டு, இடங்கள் என்னும் நகரே. கருணாதி சீரனினா உலகத்தை காட்சி நம்ம சம்பாதிச்சு போயிடும். ஆமென். நீங்க கட்சி பொறுமை தான் சாதிக்கலாம், சாதிச்சு கொடுக்கலாமா? அன்னைக்கு நீங்க கூடி ஜெயிச்சோம், பாஸ்டர் கூடி ஜெயிச்சோம். அப்ப ஒரு பாஸ்டர் சொல்லிட்டாங்க, பொறுமை தானே பேசிட்டு இருந்தோம். அப்ப ஒரு பாஸ்டர் சொல்றாரு, இந்த ஆட்சி செய்வதற்கு ஸ்டாலின் வந்து எத்தனையோ வருஷம் என்ன செஞ்சாரு? நல்லதோ கெட்டதோ இன்னைக்குதான் தப்பு கண்டாதான் நடக்குது, அது இருக்குதுங்க. ஆனா இந்த சிங்காசனத்தை அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலின் வந்து எத்தனை வருஷம் பொறுமையா இருந்தாரு? எத்தனை வருஷம்? 2 ஆட்சி இறந்து போயிட்டு 10 வருஷம். அம்மா அப்புறம் எடப்பாடி எல்லாம் தாண்டி வாய் செலவாம பொறுமையான செஞ்சாங்க. வாய் திறந்து எங்கேயுமே அடாவடித்தனமா பேசின கிடையாது. நீங்க பார்த்துக்க மாட்டீங்க. இன்னைக்கும் அமைதியா தான் பேசுறாரு. வெளியே நடக்கிற காலங்கள்லாம் ரகசியமா தான் நடக்குது. விடுதலை சிறுத்தைகள் திமுக வெளியே வர போனாங்க. பாட்டாளி கட்சி உள்ள போகுது. எடப்பாடியோட திருமாவளவன் பேச்சுவார்த்தையில இருக்காரு. இதுல எனக்கு தெரியும். நீங்க யோசிக்க பாஸ்கர் ஊழியம் பண்ணானே நிறைய பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி நீதியா இல்ல கடைசி கட்டத்தில் மார்க்கெட்டுக்கு வாங்கி அது அரசியல் அப்படிலாம் வேற மாதிரி இருக்கமா? இந்த ஜோமன் அதுதான் சொல்லி ஜோமன் இப்ப நிறைய பேர் சொல்லிட்டாங்க, எம்பி இதே திமுக அறிவாங்க. என்னன்னா நீங்க எல்லாம் நல்லா யோசிங்க சார் காரியங்கள். சும்மா அதான் சொல்ல அரசியல் இல்லாம நம்ம வாழ முடியாது. அதுதான் ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது பேசுறது உரிமை இருக்கு. இல்லைன்னா ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? ஆமென். அப்ப இவ என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த ஒடிசா அன்னைக்கு அம்மா இந்த காலத்துல பெரிய போராட்டம் பண்ணாங்க. அப்புறம் 12 மணி அப்படிலாம் மாத்தினாங்க. இன்னைக்கு இந்த ஒடிசா பாடலாம் எடுத்தாங்கன்னா எடுத்து இந்த நேரத்தில் 24 மணி நேரம் இன்னும் ஆகுது. இந்த நேரத்தில் உங்களுக்கு
இல்லையா? அவன் தான் 24 வழியும் இதே எனக்கு அன்னை சொல்றாரு. நானும் ஒரு ஐயாவும் இந்த கலந்து இருக்கிறது இந்த தேவாலய காட்சி கொடுத்து ஊருக்கு போனோம். பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாஸ்ட் ஐயா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு போய் ஒரு சாப்பிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்தார். வந்து வண்டியில பின்னாடி உட்காந்து புலம்பிட்டே வந்தார். நான் சாரி போட்டு போட மாட்டேன். பக்கா திமுக அவங்க அப்பா காலத்துல திமுக இதனை முடிஞ்சு பேசுவாங்க. அதாவது 62 வயசு. நான் சாரி போட்டு போட மாட்டேன். எதுக்கு ஏன் ஐயா கதைக்கு வந்தீங்க? என்ன அவங்கள டென்ஷன் அவ்வளோ போனீங்க? அவங்க ஆளுங்களாச்சு. இல்லை அவன் படகோசமா நான் போட மாட்டேன். என்னன்னு கேட்டேன். இங்க 24 வயது ஒரு சம்பளம் இருக்குது. அதிக விலைக்கு விற்கிற காசு எல்லாம் எடுத்து பார் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய ஒரு பெரிய அமௌண்ட் மாசம் வந்து சீர்மதி மாற்று தனியா போகிறான். இது வழிய கேட்டா என்ன சொல்லுவாங்க? அப்பா இருக்காங்க மோன் திமுக அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நான் இந்த வருஷம் ஓட்டு போட்டு திமுக நீங்கள் ஓட்டு பேசுவோம் கேட்போம் பேசுவோம் இல்லையா? நீங்க விதேசத்துல இருக்கீங்க. இந்த விஷயம் தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? வெளியே ரொம்ப கட்சியில தனியாடி உட்கார்ந்து நாளைக்கு பிரிச்சு போயிட்டே. ஆமென். அப்ப வெளியே வாங்க. எதுக்குள்ள அடிக்கிறீங்க? வெளியே வந்துருங்க. ஊழியம் பண்ணுங்க. ஊழியம் பண்ண ஆமா இல்லையா? அப்ப இதெல்லாம் இன்னைக்கு நடக்குதா இல்லையா சொல்லுங்க. அப்ப என்னம்மா நடக்குதா? இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? மக்களுக்கு மதிப்பு இல்லை, அன்பு இல்லை, விசுவாசம் இல்லை, பாசம் இல்லை, நேசம் இல்லை. எப்படியாவது சொல்லி தோற நான் இப்படிதான். ஆமென். இப்படிதான் இல்லையா? இதெல்லாம் எதை காட்டுது? பூமியினுடைய முடிவுக்கு வசனத்தை வாசிச்சோம். எல்லாவற்றும் முடிவு சமீபமாயிட்டு. நீ ஓட்டு போடு. உனக்கு அது வேற உனக்கு கடமை. 1000 கொடுத்தோம் 2000 கொடுத்தோம் வாங்கிட்டு போட்டு போயிட்டு நாங்க பண்றதுதான் பண்ணுவோம். அது எவ்வளவு வந்தாலும் இதுதான். ஆகையினால் ஆண்டவர் சொன்னா நீங்க ஜெபிக்கிறதுக்கு நாட்களையாண்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தாத்தானமா உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும், புருஷனை காப்பாற்ற முடியும், பிள்ளையை காப்பாற்ற முடியும், கொண்டாடியை காப்பாற்ற முடியும், தாத்தாவை காப்பாற்ற முடியும், பாட்டியை காப்பாற்ற முடியும், உறவுகளை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் தேவன் சொன்னா நீ யாத்திரையாண்டு ஜெபம் பண்ணு. இல்லையா? நாங்கள வந்து ஒரு மணியை ஜெபிக்க சொல்லி விட்டா என்ன சொல்றது? வசனத்தை கவனிங்க. ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் என்ன செய்யுங்க? யாத்திரை இல்ல. நீங்க சில நேரங்கள்ல வேற இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மனு வேறு உலகம் அப்படி இருக்கமா? வெளியே போக முடியல, ரோடு கடக்க முடியல, தாண்ட முடியல. நல்லா ஒதுங்கி போனா வந்து தூக்கிட்டு போறாங்களே. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பிள்ளை வேலைக்கு வழி அனுப்புறது வாய்ப்பாக இருக்குது. வண்டி எடுத்து போனாங்க, டூ வீலர் எடுத்து போனாங்க, சின்ன பிள்ளைக்கு திடீர்னு கடைக்கு ஓடிடுறாங்க, கடிச்சு விழுந்து பிள்ளைட்டு வர்றாங்க. எவ்வளவு விஷயம் நடக்குது. எல்லாத்திலேருந்து தப்பித்து பிழைத்து பாதுகாப்பான வாழ்க்கையை நம்ம அமைக்கணும்னு சொன்னால் ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருங்கள். கவனிங்க. யாருக்கு வசனத்துக்கு இருந்து யாரும் யாருக்கு இருக்கீங்களா? வசனத்தை கேட்கிறதுக்கு யாருக்கு இருக்கீங்க? உங்க கையை தூக்குங்க. நான் கவனமா கேட்டு இருக்கிறேன் பாஸ்டர், நான் கவனமா கேட்டுட்டு இருக்கிறேன் சொல்றோம். நான் என்ன சொல்லிட்டு விட்டேன்னு சொல்றேன். என்ன சொல்ற? கேவா சொல்லு. ஒரு காலம் போடு. உண்மைதானே? இல்ல நீங்களே சொல்லுங்கம்மா. நீங்க வண்டி ஓட்டுறீங்க, எல்லாம் வெளியே போறீங்க, வெளியே போயிட்டு ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கு சொல்ல? அப்படி இருக்கு. நாங்க எல்லாம் பெரிய பெரிய வண்டி, நான் எல்லாம் எனக்கு பெரிய வண்டி தான் பிடிக்கும்.
அப்பவே எல்லா வண்டியும் வாங்கினேன், பல்சர் வாங்கினேன், பேஷன் வாங்கினேன், எல்லா வண்டி பல்சர்ல வந்து 2-3 வண்டியை மாத்தி ஓட்டினேன். எங்க ஊர்ல வந்து நான் 500 சிசி வண்டி வச்சிருந்தேன், ஒரு ஜப்பான் வண்டி, அது புதிய வண்டி. இப்படி ஓட்டி பழகின நானே இன்னைக்கு ஏரிஸ் ஓட்டுற வண்டியை வாங்கி ஓட்டுறேன்னு பயமா வெளியே வண்டி ஓட்ட பயமா. ஆமாவா இல்லையா சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? சும்மா நினைக்க கூடாது, ஆமாவா இல்லையா? அதுல ஹெல்மெட் போட்டு முன்னாடியும் போட்டு ஹெல்மெட் போட்டு திரும்ப முடியல, பார்க்க இந்த பின்னாடி இந்த பக்கம் என்ன வரும் ஒன்றுமே தெரியல. எனக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட், உணவு விபத்து, உணவு சாவு, எவ்வளவு வாலிபர்கள் சாவுதான். அதனால ஆண்டவர் சொல்றாங்க, ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஜாக்கிரதையா இருந்து ஜெபித்தா தானமா இனி இந்த நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும், நம்ம பாதுகாக்க முடியும், குடும்பங்களை பாதுகாக்க முடியும், உறவுகளை பாதுகாக்க முடியும், சொந்தங்களை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். கேக்குறேன், இப்ப உங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கிறோம் தெரியல. ஏன்னா இங்க ஜெபிக்க சொல்லிதான் சட்டத்துல இருந்து இப்படி ஒரு மணி அதுக்கே இன்றைய சார்பு சொல்லி நிக்கிறீங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் சொல்ல வேண்டிய காலங்கள் சூழ்நிலைகள் வந்து எச்சரித்து நாங்க பேசுறோம். இந்த நாட்கள்ல உங்களை காப்பாற்றுறது மனம் கிடையாது, பொருள் கிடையாது, டாக்டர் கிடையாது, என்ஜினியர் கிடையாது, சயின்டிஸ்ட் கிடையாது, ஒரு தலைவனும் கிடையாது. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை எந்த விதத்தினாலும் எப்படியாயும் வந்தாலும் ஏதை கொண்டாலும் உங்களை காப்பாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, இந்த ஆண்டவன் இருந்தாலுமே எதையுமே செய்ய முடியாது. ஜெபிக்காத பட்சத்தை நிற்க முடியாது, கேட்க முடியாது. ஆமென். ஜெபிக்கிற நீங்க தைரியம் ஆண்டவரை சண்டை போட்டு கேட்கலாம் செய்வான். அல்லேலூயா. இசைக்கு அப்படிதானே, ஜெபிக்கிற மனுஷன் உண்மை உத்தமமான மனுஷன். வியாதி வந்து சாது போனா தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னா நீ செத்து போய் வீட்டுக்காரியை உணர்வுபடுத்தும். ஆமென். இசைக்கு ஆண்டவர் முன்பாக உலகார் பண்ணிட்டு அடுத்து ஜெபிக்கிறார், நான் உனக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து ஏன் நினைக்கின்ற தேவன். அல்லேலூயா. கடவுளுடைய வாய் அடைக்கிறாங்க பாருங்கம்மா, கடவுளுடைய வாய் அடைச்சிட்டாரு பேச முடியாம. நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். ஆண்டவருக்கு எதுவுமே செய்ய முடியும் சொன்னா, நான் உனக்கு 15 ஆண்டுகள் கூட்டி தர்றேன். அல்லேலூயா. 15 வருஷம் கூட்டி தர்றேன். அல்லேலூயா. நான் சொல்ல முடியுமா, கடவுளை உனக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன், எனக்கு கொடுக்கிற எல்லா அவசரத்தும் நான் உத்தமமா நடக்கிறேன், உண்மையா நடக்கிறேன், முடியுமா? அவங்க செஞ்சாங்க, கேட்டாங்க, ஸ்பாட்லயே ஆண்டு கொடுக்கிறார். 15 வருஷம் கூட்டிட்டார், இருக்கின்றாடியாக அப்படி சொன்னார். ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகை சாகை 20 மணி நேரம் 20 நிமிஷம் அது பின்னிட்டு திரும்பும். நான் சொல்லிட்டு போய் கரிகாலத்தை பார்த்து சொன்னாரு, முன்னாடி ஓடிக்கொண்டிருந்தது முள்ளி பின்னாடி போய் 30 மணி நேரம் நினைக்கிறேன். அது ஆண்டவர் அதை அடையாளம் பாருங்க. எதுக்கு? அவங்க எல்லாம் செபிக்கிறவங்களா இருந்தாங்க, உண்மையா இருந்தாங்க, உத்தமமா இருந்தாங்க, தைரியம் ஆண்டவனை கேட்கிறாங்க. நான் உனக்கு முன்பாக உண்மையா இருந்து உத்தமமா இருந்தேன், எனக்கு எதுக்கு இந்த சாபம்? ஆண்ட எதுவுமே பேசலையே, ஒன்னும் சொல்லல. 15 வருஷம் கூட்டிட்டு போ. அவன் அப்ப என்ன காப்பாத்து? அவன் ராஜா, அவன் இசைக்கிய ராஜா, சும்மா கிடையாது. தேவனுக்கு பயந்த மனுஷன், தீர்க்கதரிசி, ராஜா. எத்தனை அதிகாரத்தையுடைய மனுஷனை பணம் காப்பாற்ற முடியல, டாக்டராக காப்பாற்ற முடியல, வேலைக்காரங்களால காப்பாற்ற முடியல. இப்ப யார் காப்பாற்றுறது? அவருடைய ஆவிக்குரிய அவருடைய வாழ்க்கை, ஜெபம், உண்மை, உத்தமம், இதான் மனுஷனை காப்பாற்றுது. நம்பிக்கை, சந்தோஷமா இருங்கள், உலகத்திலிருந்து பொறுமையா இருங்கள். எவத்தில் எப்படி இருக்கணும்? அம்மா ஒரு மணி நேரம் ஜெயிக்கிறவங்க கவனிங்க. எவத்தில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. நீங்க இப்ப உட்கார்ந்தே மீறினாங்களே இருக்கீங்க. பழைய பில்டிங் மாதிரி, கமர்ஷியல் பில்டிங் இல்லையா? எவத்தில் உறுதியா இருக்கு? ஜெபிக்கிறது அல்ல, ஜெபத்துல
அது எப்படியாவது என்ன செய்யணும், செய்து முடிக்கணும்னு சொல்லி அந்த வெகுத்தனமா செயல்படுற பாருங்களேன். நம்ம சொந்த காரியத்துக்காக எல்லாம் ஓடுறோம், எவ்வளவு காரியம் செய்தோமா இல்லையா? எப்படியாவது பசங்களை பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிப பசங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படியாவது என்ன செய்யணும், வண்டி வாங்கினாதான் இல்லையா, எப்படியாவது என்ன செய்யணும், வாங்காம போடல. அவன் இந்த வீட்டை எப்படியாயும் கட்டாம கட்டி ஆகணும், கட்டணமா இல்லையா சொல்லுங்க. இல்லையா? அதே போல ஒரு உறுதி மொழி இருந்து ஜெபம் பண்ணுறது பொழுது சரியான ஒரு குறித்தனம். இந்த ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. என்ன வந்தாலும் எது வந்தாலும் எது நடந்தாலும் இந்த ஜெபத்தை நடத்தி பண்ணி ஆகும். இதனால அதுதான் சொல்றேன், வெளியெல்லாம் நிறையெல்லாம் நீங்களே பாப்பி எழுதி கொண்டிருப்பாங்க, மூளை சாதிக்கானது முழங்கால் சாதிக்கும். அவை ஒரு சிறிய ஜெபம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய பெரிய காரியம் தான் செய்யும். சின்ன ஜெபம் தான், ஆனா செய்வது பெரிய காரியம். இல்லையா? ஜெபம் சின்னதுதான், நீ உண்மையாக ஜெபித்தால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய 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 காரியம் எல்லாம் செய்யும். ஏதோ சொல்லிட்டா ஜெபம் இல்லை, இருமல் வந்தா ஜெபம் இல்லை, தலைவலி வந்தா ஜெபம் இல்லை, இல்லையா? கால்வலி வந்தா ஜெபம் இல்லை. ஆமென். இல்லையா? எப்படி எல்லாம் சாப்பிட்டு போங்க, எப்படி எல்லாம் சொன்னாங்கன்னே தெரியல. பய ஜெபத்தை, இந்த பய ஜெபத்தை, அந்த ஜெபத்துடைய வல்லமை, ஜெபத்துடைய வல்லமை, அதோடைய அதிகாரம் ஜெபிச்சாய்ந்த நடக்கும். ஆமென். சும்மா விளையாட்டா இவ்வளவு தேசிட்டு ஜெபிக்க சொல்றாங்க, 1 மணி 2 மணி அப்படியே ஜாலியா உட்கார்ந்து ஜெபிச்சு டீ சாப்பிட்டு போனா இல்ல. ஜெபத்துல 1 மணி நேரம் ஜெபித்தால் இது ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு செய்துதான் ஆகணும் என்ற அந்த உறுதியோட உட்கார்ந்து அப்பதான் நடக்கும். அவை இந்த 1 மணி நேரத்தில் இந்த ஜெபத்துல நாங்க நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும், மாத்த முடியும் என்று உட்கார்ந்து மாறும். இல்லையா? மாறும், காரியங்கள் மாறும். ஆமென். உறுதியாய் தருகிறீர்கள். அடுத்த இன்னொரு வருஷம் சீக்கிரம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 இருக்கிற வசனம் சீக்கிரம் டைம் போயிட்டு சீக்கிரம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. பகுதியர் எபேசியர். கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருக்கிறது மறுபடியும் சொல்லுகிறேன். கவனிக்க, ஒவ்வொரு சாந்தவனும் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல். கவனிங்க, எவ்வளவு அழகான வசனங்கள், எவ்வளவு அழகான பாங்க, எவ்வளவு அமைதியா கொடுக்கிற அந்த வசனம். நீங்க ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டும். கவலைப்பட்டா உங்களை கூட்ட முடியாது, மதிக்க முடியாது. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திலே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். இங்கே சொல்லப்பட்ட ஜெபத்தை குறித்து உங்களுடைய வேண்டுதல் என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனைமா, உங்களுக்கு என்ன, டாக்டர்கிட்ட போனா வரிசையா சொல்லிடுவோம். பலமுறை சொல்லுவாங்க, டாக்டர் கிட்டையும் வங்கியர்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது. ஆனா கடவுள்கிட்ட சொல்லலாமா? கடவுள்கிட்ட சொல்லலாமா? சொல்லுங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னா, உங்களுடைய ரகசியமான காரியங்கள் எல்லாத்தையும் யார கதவு கூட்டி யாருக்கு தெரியாம கருத்து சொல்லு. இல்லையா? ஆமென். அதுக்கு அந்த டைம் ஆண்டவர் கிடைக்கிறார். வேண்டுதலே அதன் கதவு கூட்டி ஆண்டவரோட பேசி உங்களுடைய ரகசியங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், போராட்டங்கள், அவமானங்கள் இதனை அணுகப்பட்டும் எவ்வளவு விஷயம் இருக்கு வாழ்க்கையில். இதெல்லாம் யாராவது சொல்லியிருக்கிறீங்களாமா? யாராவது சொல்லியிருக்கிறீங்க? ஆண்டவருக்கு மிஸ் கொடுத்துருக்கிறீங்களா? வாயிலிருந்து பேசுறீங்க, அப்படி எல்லாத்துக்கும் பூமி மாதிரி இருக்குது.
போட்டு தனியா முழங்கால் பண்ணிட்டு தேவனோட பேசி இருக்கிறீங்க. ஜெபிக்கிற மனுஷன் தேவனோட பேசிருக்கலாம், பைபிள படிக்கிறவங்களோட தேவன் பேசிருக்கலாம். ரெண்டு வாழ்க்கையில இருக்கணும். அதுக்கு அதை கூட்டி ஆட்கள் உங்க பிரச்சனையை எத்தனை சொல்லி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அடைக்கு இவ்வளவு பிரச்சனை, பிள்ளைகளுக்கு இவ்வளவு பிரச்சனை, கணவனுக்கு குடும்பம், எத்தனை சொந்த உணவுகள், எனக்கு இப்படி வேலை, இந்த பணம், இப்ப இந்த இது இது லிஸ்ட் அதெல்லாம் இதுவே சொல்லி இருக்கீங்க. கணவனுக்கு சொல்லுங்க, இதுவே சொல்லி இருக்கீங்க. மனைவி கிடைக்கணும் லிஸ்ட் கொடுப்போமா இல்லையா? அது மனைவி மேல பாருங்கம்மா, மனைவி மேல தான் இங்க பாருங்க, கவனிங்க. மனைவி மேல மளிகை கடைக்கு லிஸ்ட் கொடுக்க தெரியுது, கடவுளுக்கு கொடுக்க தெரியல. எத்தனை பேர் மளிகை கடைக்கு லிஸ்ட் கொடுக்குறீங்க? சொல்லுங்கம்மா, மளிகை கடைக்கு லிஸ்ட் கொண்டு போங்க. எத்தனை பேர் ஆரியா பாருங்க, சாப்பிடுறீங்களோ? வாட்ஸ்அப்ல எதிரே ஒன்று லிஸ்ட் போதா இல்லையா? அதுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டா கடைக்காரங்க வச்சு போயிட்டே இருக்கலாம். ஒரு மாசத்துக்கு எத்தனை கிலோ அரிசி, எத்தனை கிலோ மைதா, எத்தனை கிலோ சர்க்கரை, எத்தனை கிலோ பருப்பு, எத்தனை கிலோ உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, தேயிலை, சர்க்கரை, வெந்தயம், கடுகு, மிளகு, பெருஞ்சீரகம், சிறுஜீரகம், மஞ்சத்தூள், கல்லுப்பு, சால்பு, புளி, ஏலக்காய், பட்டை லவங்கம், ஈரியா, லிஸ்ட் கொடுக்கிறோமா இல்லையா? சொல்லுங்க. கடவுளுக்கு கொடுக்க லிஸ்ட் ஒன்றும் இல்லைம்மா, உலக படிக்கிறீங்க, கடவுள் கொடுக்குறீங்க. எனக்கு தெரியா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாமா ஒரு பாஸ்போர்ட் மச்சான், அவன் தான் கொஞ்ச நேரம் அந்த பாஸ்போர்ட் வாங்கி கொடுப்பான். என்ன வாங்கி கொடுப்பான்? என்ன வாங்கி கொடுத்துட்டு இந்த கண்ணாடி பாட்டில அதுலதான் ஊத்தி வைப்பான். ஊத்தி வச்சுட்டு சமையல் முடிய முடிய டெய்லி போய் இருந்து பார்ப்பான். டெய்லி போய் இருந்து பார்ப்பான் பாட்டில இல்லையா? நல்லா கவனிக்கணும். ஆண்டு சொன்னாங்க, யாரும் சொல்ல செஞ்சு பாருங்க, காரியங்கள் நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஜெபத்துக்கு இருக்கக்கூடிய வருவாங்க. ஆமே, என்னைக்கே தெரியல கதவு அந்த ஆண்டு கதவு பூட்டி, நீ தனியா போய் கதவு பூட்டி உள்ளவே அழுது புலம்பு, உருண்டு புலம்பு, அழுது புலம்பு. வயிற்றுல அடிச்சுக்க, வாயில அடிச்சுக்க, நெத்தில அடிச்சுக்க, நெத்தி எங்கேயாவது அடிச்சுக்க, அழுது புலம்பாங்க. ஆமே, என்னாலுக்கு ஜெபிக்க தெரியல, என்ன செஞ்சா காலையில சாயங்காலம் அழுது 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 வீதம் சொல்லுகிறது. அண்ணாவுடைய கண்ணில தண்ணீரே இல்லை, பற்றி போகும் வரைக்கும் அழுது தேவனுடைய மந்தாடி திரும்பி வந்தால் தேவன் சாமுவேலை கொடுத்தான். ஆமே, ஜெபிக்க தெரியல. ஆண்டு உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லிருக்க, சொல்லி அழுங்க அழுங்க அழுங்க, உருண்டு பிறருங்க. அவன் ஓட்டுல உருண்டு பிறகுறான், கண்டை விற்கிறதுக்கு முன்னாடி உருண்டு பிறகுறான். அந்த பிரதேசம் பண்றான், எதுவெல்லாம் பண்ணி நாசம் பண்ணாரு. ஆண்டவர் உனக்கு மரியாதையான ஒரு காரியம் என்று சொன்ன அரை கதவை பூட்டி உள்ள போயிட்டு தனியா போயிட்டு கதவை பூட்டிட்டு யாரும் எண்ணிக்கிறத பார்க்க வேண்டாம், கிண்டல் பண்ண வேண்டாம், கேள்வி பண்ண வேண்டாம். அந்த நேரத்தில் தேவன் உனக்கு என்ன பண்ணுவா, உன்னோட எப்படி பேசுவான்னு தெரியாது. உள்ள போய் உலகம் படித்து ஆண்டவர் நீங்க இடைப்பட தொடங்கினா அந்த இயக்கம் நிற்கவே நிற்காது. அது முடிக்கிற டைம் உங்களுக்கு தெரியாது. அந்நிய வாச மந்திரங்களை தருவா, வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். ஆமே, ஒண்ணுமே நடுவுமே கிடையாது. கேட்டா புலம்பு புலம்பு சிறுக சிறுக சேர்த்து மாசம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு சொன்னாரா, ஆண்டு சமுதிரம் உட்காருங்க உட்காருங்க, கஷ்ட கஷ்டத்தை சொல்லுங்க. ஆண்டு இப்ப பண்ணிருக்கீங்களாமா? இங்க பாரு, எப்ப பண்ணிருக்கீங்களா? அரைக்கதை கூட்டி ஆண்டவரோட தனியா பேசி சோகம் பண்ணி அழுது கண்ணீர் படிச்சு உங்க விண்ணப்பம் வேண்டது உங்க தேவையை அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க.
வாழ்க்கை ஆண்டவர்களுக்கு திருப்பி கொடுங்க. இந்த வசதி வாய்ப்பு திருப்பி கொடுங்க. இழந்து போனதை திருப்பி கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். யாராவது அப்படி சொல்லியிருக்கிற அனுபவம் தான். அந்த அனுபவம் ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. ஓகே, ஆசியாஸ்தான் முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார். என்ன வாசிச்சோம் இப்ப லாஸ்டா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிர்ணயிக்கிற சிந்தைகளும் ஆவியான வசனம் முழுவதுமா காத்து கொடுத்தாங்க. சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. பார்த்துக்கலாம், அந்த வார்த்தை உங்க வாயில வந்து விட்டு பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்து இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் போடுவாரு, அவன் காப்பாருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆகவே ஜெபிக்கிறதுக்கு இந்த நாட்கள்ல எப்படி இருங்க? கடைசி ஜெபத்தை கொஞ்சம் வல்லமை சொல்லி முடிக்கிறாங்க. பவுலையும் சீலாமையும் வசனம் வாசிக்க நேரம் இல்லை. பவுலையும் சீலாமையும் அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி சங்கிலிகளினாலே கைகளையும் கால்களையும் கட்டி, சங்கிலிகளினால் கைகளையும் கால்களையும் கட்டி சிறைச்சாலையில நடுவுல உள்ள இங்க முன்னாடி ஒரு ரூம், அது உள்ள இருக்கக்கூடிய ரூம்ல கொண்டு போய் தொடு மரத்துல நாயை கூட கட்டி வச்சுக்கிறாங்க. நாயை கட்டுவதோடு மரத்துல தொடு மரம் அங்கே உள்ளே சிறையிலே போடுவதற்கு கட்டுவதற்கு அங்கே மரம் உள்ளே கட்டப்பட்டிருக்கிறது. தொடு மரம், அந்த தொடு மரத்துல தான் சிலுவை செய்தார்கள். அப்ப அந்த மரத்துல நாயை போல கையையும் காலையும் கையும் நாயை கூட கட்ட மாட்டாங்கம்மா. அது அப்படியே நல்ல அழகா, நல்ல ஸ்டைலா, நல்லா குடிப்பாட்டி, நல்ல வேட்டு மாட்டி, அழகான சீல் கொண்டுதான் கொண்டு வருவாங்க. ஆனா இங்க பவுலை சீலாவை பாத்தீங்கன்னா நாயை விட கேவலமாய் கைகளையும் கட்டி கால்களையும் கட்டி உள்ள நடு ராத்திரி நடு ரூம்ல அறையில கட்டி வச்சிருக்காங்க. மேலும் நடு ஜாமத்திலே பவுலின் சீலாவும் கிடந்து தேவனை பிரித்து பாட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. 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 ஆனா இங்க நடிச்சாமத்தில் நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு டிவி பார்க்கணும், வாட்ஸ்அப்ல தோன்றோம், அதை தூக்கம் இல்லாம முடிச்சுட்டு கிடக்கணும். இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க? ஆமாவா இல்லையா? வாட்ஸ்அப்ல நோட்டி தான் படுக்கிறீங்க, சீரியல் பார்த்து முடிச்சுதான் படுக்கிறீங்க. கேட்டா கதை நான் இன்னும் பார்த்தது இல்லை. டிவி பாக்குறீங்க, வாட்ஸ்அப்ல நோட்டுதான் அநேக இன்னைக்கு. அன்னைக்கு பவுனி சீலாவும் பிரச்சனையமா ஜெபிக்க முடியல, கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு காயப்பட்டு மயக்க நிலைமையில கட்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நடிகாமத்தில் என்ன செய்யறாங்க? எடுத்து ஏசியா நீங்க எங்க கவனிங்க, உங்களுக்கு தான் கத்துறேன். ஹல்லேலூயா. நடிகாமத்தில் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்க? கைத்தட்ட முடியல, சங்கிலியதான் என்ன செய்யறாங்க? கட்டி தட்டி பாடுறாங்க. சங்கிலியதான் கட்டி தட்டி பாடுறாங்க. பாட 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 துதிக்க 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 ஆண்டோட பலம் இறங்குது, ஆண்டோட பலம் இறங்குது இறங்குது இறங்குது. ஜெபிக்க ஜெபிக்க நடிச்சாமன்னா 12 மணிக்கு மேல, 12 மணிக்கு மேல 1 2 3 வரைக்கும் தான் நடிச்சாம. ஹல்லேலூயா. ஆமென். இந்த டைம்ல செமையான தூங்குற டைம். ஆமென். 4 மணிக்கு மேல விழிஞ்சிடும். தாத்தா புள்ளி நீங்க தூங்குவீங்க, தாத்தா புள்ளி கத்தி ஒன்று எழுப்பும். இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்க உலகம். அல்லேலூயா. அவன் நடிசாமத்தில் எழுந்து துதிக்க 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 தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறது. கரங்களை தட்டி ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறது. ஜெபிக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பிக்கிறது. கடைசியாக வேதம் சொல்லுகிறது, அவன் துதித்து பாட தொடங்கின பொழுது, துதித்து பாடின பொழுது, கரங்களை தட்டி தேவனை துதித்து பாடின பொழுது தேவனுடைய வல்லமை சிறைச்சாலையின் அஸ்திவாதங்கள் அசையத்தக்கதாய் சிறைச்சாலை என்று இறங்கி வந்தது. கதவுகள் திறவுகள், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. கரங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு சங்கிலிகள் கீழே விழுந்தது. ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு அவங்களோட உலகம் இருக்கு. அவன் அங்க டாக்டர் காப்பாற்ற வந்த
காவல்காரன் காப்பாற்ற வரல, இவன் உதவி செய்ய வரல. அந்த சமயத்தில் அவங்களுக்கு தேவன் கொடுத்த 1000 ஜெபம். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க தேவன வல்லமை எனக்கு அசைவாகவே அசைந்து பூகம்பம் வந்தால் எப்படி அசையும் அப்படி அசைவு உண்டாக்கி கதவுகளை திறந்து சங்கிலிகளால் கட்டுக்கள் அகந்து அங்கே இருந்தவர் எல்லாரும் பயந்து மயக்கம் போட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப நடி ஜாமத்தில் அந்த ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை கொடுத்தான். இப்ப சங்கிலி கட்டுனா அங்கே நான் உடைத்து விட்டு மக்களை உங்களோட வாழ்க்கையை நீங்க நினைக்கிறதை காட்டிலும் நீங்க செலவு பண்ணி சாதிக்கிறதை காட்டிலும் முழங்கப்படி செபித்தால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுக்களை சங்கிலிகளை தடைகளை இப்ப 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 இன்றைக்கே எல்லாம் உடைத்தெறிய ஆயத்தமாக இருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பவுல் ஸ்ரீராம ஜெபத்தை கேட்ட தேவன் தான் இன்னைக்கு நான் ஆராதிக்கிறது. நம்ம இப்ப கேட்க மாட்டாரா? சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு சுகமான வாங்கி கொடுத்திருக்காருமா, சுகமான கூட்டத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன செய்யறது? ஜெபிக்கணும். அரை கதவு கூட்டி தனியா தேவனுடைய பேசுவது இல்லை. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்குள்ள நீங்க யாருமே இல்லை. முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆத்துல தோத்திருந்தா உங்களுடைய ஜெபம். தூங்கி 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 முகத்தை அழகாக்குறதா மிச்சம். தூங்கினா முகம் அழகாகும், முகம் நல்லா ஊதி வரும். ஆனா சரீரம் முழுவதுமாய் கண்ட வியாதி இல்லாமல் இருப்பான். இல்லையா? ஒரு மணியிடம் தேவனோட கூட கேட்கவில்லை. ஒரு மணியிடம் தேவனோட பேசுங்க. இல்லையா? 24 மணி நேரம் புருஷன் கிட்ட பேசணும், பிள்ளைங்கிட்ட பேசும், பிள்ளைங்களை திட்டுற புருஷனை திட்டுறோம், சொந்த பந்தங்களை திட்டுற சபிக்கணும், ரோட்ல வண்டியை கொண்டு கொடுக்க போனா நாய் பேயை திட்டுறோம், எல்லாமே பண்ணுறோம். எல்லாருமே பேசணும். பிசாசோட கூட பேசணும். இந்த பிசாசோட நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு தான் இன்னைக்கு பிசாசு. ஏதாவது தப்பு பண்ணியா ஏய் பிசாசு வா இல்லையா? பிசாசு நான் கூப்பிட கேட்கல உனக்கு இல்லையா? நான் டக்கு சேவை சொல்லிடுவேன். இல்ல பிசாசு என்ன அம்மா பெரிய பிசாசு அவ்வளவுதான். கவனிங்கம்மா. இல்ல சின்ன பிசாசுன்னா அம்மா என்ன பிசாசு? அம்மா என்ன பிசாசு? சத்தமா சொல்லுங்க. அம்மா மாதிரி பிள்ளை சின்ன பிசாசு, அம்மா என்ன பிசாசு? எங்க பிசாசு? பிசாசு அறிவில்லை கொஞ்சம் அழகான பிள்ளைகளை பேர்த்தீங்க. அது நல்ல மாறி 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 தலை மாறி உட்கார வைக்கிறது, பேர் பார்க்கிறது. அப்படியே பிசாசு பிசாசு. ஆமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்? இப்படி எல்லாரோடையும் பேசணும்னா தேவனுக்கு பேசணுமா? சொல்லுங்க. ஆண்டோடு பேசணுமா? ஆண்டோடு பேசணும். பிசாசோட பேசலாம், பிள்ளைங்களோட பேசலாம், புருஷன்கிட்ட பேசலாம், சொந்தங்கள்கிட்ட பேசலாம், அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க பேசினா நமக்கு ஜீரணிக்காக சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டு ஒரு 4 வீடு சுத்தி வந்துருக்கோம். அவன் இல்லையா? ஏன்னா போன் போட்டாவது எவையாவது என்ன சீனி விட்டு இல்லைன்னா நமக்கு ஜீரணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம். அவன் அந்த தூங்கிட்டு இருக்கும் பொழுது யாராவது பையன் ஓடி வந்து ஏதாவது தட்டிதான் இல்லைங்க, இந்த பிசாசு மாதிரி கொஞ்சம் நேரம் தூங்க விடுதா? தூங்குறது பெரிய பிசாசு, தூக்கத்துக்குள்ள போய் சின்ன பிசாசு. அப்ப எல்லாத்துக்கிட்டையும் பேசணும். தேவனோடு பேசுகிற அனுபவம் இருக்கா? சொன்ன போயிட்டு இன்னைக்கு பண்ணு தொடங்க. என்ன வந்தாலும் வளர்க்கணும். வேற லெவலில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இன்னைக்கு அறக்கடவை கூட்டி நீங்க அகமணி இருக்கு டிஸ்டர்ப் பண்ண அதுதான் டிஸ்டர்ப் பண்ண உன்னை நீங்க தேவனோட பேச போற. தேவன் பரலோகத்தில் இருக்கிறான், நான் பூமியில இருக்கிறேன், பரலோகத்தில் இருக்கிறோம், கடவுளோட பேச போனோம். யாரா கதவு போட்டு தனியா முழங்காப்படி தேவனுக்கு கூப்பிடு. ஆமென். அல்லேலூயா. ஆபத்துக்காக இதுவைக்கு கூப்பிடு. நான் உங்க விடியப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. நலமோத்துக்கு வாங்க.
ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருந்தமா. இவ படிக்க கைது வேண்டி போகிற பொழுதும் கவர்மெண்ட் போங்க சூத்திர ஆண்டவரே நாங்க வீட்டுக்கு போக சுகபத்திரமா கொண்டு போய் உங்க வீட்டில் சேர்ந்துருங்க. ஏன்னா படிக்கட்டுல இறங்குகிற பொழுது படிக்கட்டு கதைக்கு விழுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஏசியாக அந்த பைபிள் குடிச்சிட்டீங்களா? ஆமா வீடு நம்ம கேட்கலாமா? அவன் கையில இருக்குது அவன்கிட்ட தான் கேட்கணும். நான் எச்சரிக்கை தான் கொடுக்குறேன். எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா பார்த்தேன். அடிக்கடி டிஃப்ரெண்டா அதே இப்ப எல்லாம் இனிமேதான் பயப்படும். அதனாலதான் சொன்னேன், எழுதும்போது இறங்கும்போது சரி என்ன செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா பழைய போகணும், அதை காப்பாற்ற வீட்டுக்கு போகணும். 4 மணி ரோட கடந்து போறது பெரிய விஷயம். என்ன பண்ண ஒவ்வொரு விஷயமே எனக்கு சிக்கிற பார்த்து பள்ளம் தோண்டி வச்சிடலாம். பயங்கரமான உலகத்தில் இருக்கலாம். எதுவானாலும் ஆண்டவருக்கு சோதனை. லீலுயா லீலுயா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. அறவழியில ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை நீங்க அந்த எவ்வளவு அலுவலகத்துல வந்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கை மாறும். நாங்க அனுபவத்துக்கு அனுபவத்துக்கு வந்துதான் சொல்றோம். ஆமே. ஆகவே இந்த நாட்களில் எதுவானாலும் ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாயிருந்து தேவன் கொடுக்கும் நேரங்களை வீணடிக்காமல் தேவனுக்கு காத்திருங்க. நீங்கள் சுதுகளை அடைந்து கடலை போல செட்டைகளை அடைந்து உயர 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 பரப்பீர்கள். ஆமென். தேவன் ஆசீர்வதிப்பார். எழுந்திருக்கும் பாடுகள் வாணிக்கு செய்யும்.